வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ரயில்வே ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின்ஸ் அனுஜா மேம் நடத்திட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ரயில்வே ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நடத்த போகிறேன். ஃபர்ஸ்ட் நாம 2018 நடந்த ஏஎல்பி டெக்னீஷியன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏஎல்பி டெக்னீஷியன் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2000 இப்போ தான் ஏஎல்பி எக்ஸாமும் டெக்னீஷியன் எக்ஸாமும் தனித்தனியா இருக்குது. 2018 வரைக்கும் டெக்னீஷியனும் ஏஎல்பியும் காமன் எக்ஸாம் தான் இருந்துச்சு. டெக்னீஷியன் ஏஎல்பிக்கு எக்ஸ்ட்ரா ட்ரேட் பேப்பர் இருக்கும், டெக்னீஷியனுக்கு அது இருக்காது. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வர எக்ஸாமும் உங்களுக்கு டெக்னீஷியனில் இருக்கக்கூடிய லெவல் 3 போஸ்டிங்கும் ஏஎல்பியில் வரக்கூடிய ஏஎல்பிக்கு வரக்கூடிய கொஸ்டினும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவே டெக்னீஷியனில் வரக்கூடிய லெவல் 5 போஸ்டிங்க்கு கொஞ்சம் கொஸ்டின் ஏஎல்பி கொஸ்டினை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் லெவல் 2க்கு வரக்கூடிய கிரேட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னீஷியன் கிரேட் 3 இல்லைனா லெவல் 2 அப்படின்னு சொல்லுவோம். லெவல் 2 போஸ்டிங். இன்னொன்று லெவல் 5 போஸ்டிங் இருக்குது டெக்னீஷியன். அதோட கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் லெவல் 2 போஸ்டிங்கும் இந்த ஏஎல்பி கொஸ்டினும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது எந்த வருஷம் உள்ள கொஸ்டின் அப்படின்னா 2018 9/8/2018 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் நடந்த கொஸ்டின். இதில் மொத்தம் சயின்ஸ் கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டல் 75ல் 18 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். A convex mirror of focal length f is immersed in a liquid. The focal length of the mirror in a liquid will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, ஒரு குவி ஆடி இருக்குது, அதோட ஃபோக்கல் லென்த் எஃப். அது என்ன, எங்கே எஃப் அப்படின்னா ஏரில் இருக்கும்போது அதோட ஃபோக்கல் லென்த் எஃப். இதுவே லிக்யூடில் ஒரு திரவத்தில் அதை முக்கி வைக்கும்போது அதோட ஃபோக்கல் லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த திரவத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் என்ன அப்படின்னா 4/3. அப்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு தெரியணும், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த கொஸ்டினை போட முடியும். ஓகேவா? இது லைட்டுங்கக்கூடிய யூனிட்டில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். நீங்கள் லைட்டுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக லைட்டுங்கக்கூடிய யூனிட்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? சயின்ஸில் ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுதான் ஒரு மிரர். இது ஒரு மிரர். இது என்ன மிரர் அப்படின்னா குவியாடி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு குவியாடி இல்லைனா கான்கேவ் மிரர் அப்படின்னு இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதோட குழிந்த பகுதியில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த இடம், இந்த குழிந்த பகுதி இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, எதிரொலிப்பு நடக்குது. இந்த பகுதி, இந்த குவிந்த பகுதியில் எதிரொலிப்பு நடக்கலை. அதனால தான் இதை நம்ம கான்கேவ் மிரர் இல்லைனா குழி ஆடி அப்படின்னு சொல்கிறோம். இது குழி ஆடி. இதில் இந்த ஆடியோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இதை தான் நம்ம போல் அப்படின்னு சொல்லுவோம். பி, ஆடி மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இந்த போல் வழியாக போகக்கூடிய லைனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை அச்சு இல்லைன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே இந்த இடத்துல இப்படி ஒளி பட்டு 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 அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி இப்படி இந்த மாதிரிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேருந்து போகக்கூடிய ஒளி இந்த இடத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதேமாரி இங்கேருந்து போகக்கூடிய ஒளி இந்த இடத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒளி எல்லாமே இந்த முதன்மை அச்சில் ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த மீட் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவியம் இல்லைனா ஃபோக்கஸ். தமிழில் குவியம், இங்கிலீஷில் ஃபோக்கஸ். அது மீட் ஆகக்கூடிய இடத்த தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போல் இருக்குது தெரியுமா, இந்த பகுதி, இந்த போல்க்கும், போல்னா என்ன தமிழில் ஆடி மையம். ஓகேவா? தமிழில் ஆடி மையம். போலுக்கு இந்த போல் அப்படின்னா ஆடி மையம். இந்த ஆடி மையத்திலிருந்து இந்த குவியம் வரைக்கும் உள்ள லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் இல்லைனா குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த குவிய தொலைவு, இந்த ஆடியை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் சர்க்கிளாக போட்டோம்னா இந்த மாதிரி அது வரும். ஓகேவா? அப்போ அந்த சர்க்கிளோட அந்த சென்டர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இல்லைனா வளைவு மையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி அப்படிங்கக்கூடியது என்னன்னா
ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த இதை ஃபுல் ஒரு சர்க்கிளாக போட்டோம்னா வரக்கூடியது என்னன்னா சி அப்படிங்கக்கூடியது. அதோட மையம் தான் என்னன்னா வளைவு மையம் இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த இந்த சிக்கும் இந்த பிக்கும் போலுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபோக்கல் லென்த்தை 2ஆ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த சிக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு கிடைக்கும். இந்த சிக்கும் இந்த பிக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு ஆரம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. வளைவு ஆரம் அப்படின்னா என்ன? போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட தொலைவை இந்த போல் அப்படின்னா ஆடி மையம். ஆடி மையத்துக்கும் ஃபோக்கஸுக்கும் குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவிய தொலைவு இப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப்ல சொல்லுவாங்க. குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர் அப்படி இருக்கும்போது வளைவு ஆரம் என்ன? சியோட அந்த வளைவு ஆரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்மால் சி வளைவு ஆரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 × 2 10 சென்டிமீட்டர் தான் என்னன்னா வளைவு ஆரம். இந்த வளைவு மையத்துக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னன்னா வளைவு ஆரம். ஆறில் குறிப்போம், ஆறுங்கிற லெட்டரில். அப்போ அது என்ன வரும்? இந்த ஃபோக்கல் லென்த்தை 2ஆ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். இதுவே இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் இந்த சிக்கும் பிக்கும் ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் என்ன? இப்போ வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா டிவைடட் பை 2 போட்டால் 10 சென்டிமீட்டர். இதுதான் ஃபோக்கல் லென்த். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். இது நம்ம குழி ஆடிக்கு பார்த்தாச்சு. இன்னொன்று வந்திருக்கு குவி ஆடி அப்படின்னு இருக்கு. குவி ஆடினா என்னன்னா இந்த ரிஃப்ளெக்டிங் ஆகக்கூடியது எங்கே இருக்கும்னா குவிந்த பகுதியில் இருக்கும். இந்த குவிந்த பகுதியில் ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் அதை வந்து குவி ஆடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இங்கேயே பட்டு இப்படி போயிருமே, ஒரு மிரரில் ஒரு லைட்டு படுது அப்படின்னா இப்படி பட்டு இப்படி போயிடும், இப்படி பட்டு இப்படி போயிடும், இப்படி பட்டு இப்படி போயிடும். அப்போது இங்கே தானே மீட் ஆகும். எப்படி இந்த பக்கம் ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த பக்கம் வருது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியும்? இது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஆனால் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்லாம் இந்த ஆடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதன்மை அச்சில் போய் மீட் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் இந்த குவி ஆடிக்கு ஃபோக்கல் லென்த் வந்து இந்த பக்கம் வருது. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து குழி ஆடி. லைட்டு வந்து படுது, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இந்த குவி ஆடிக்கு அதே மாதிரி லைட்டு வந்து பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது, இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இந்த முதன்மை அச்சு வழியாக வரக்கூடிய லைட் வந்து எந்த ரிஃப்ளெக்ட் ஆகுமா இப்படி அதே லைனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஓகேவா? இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ணுக்கு அது பின்னாடி ரிஃப்ளெக்ட் இப்படி போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் இதை வந்து மாயபிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குவி ஆடியில் இல்லைனா வந்து ஒரு குவிந்த லென்ஸில் வரக்கூடிய குவிந்த ஆடி இல்லைனா வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரரில் வரக்கூடியதை நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடியதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மாயபிம்பம் இல்லைன்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தான் அது வந்து இந்த இடத்துல மீட் ஆகிற மாதிரி ஒளி மீட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இது ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கும். இப்படி நம்ம கண்ணுக்கு அது மீட் ஆகிற மாதிரி அது எந்த பாயிண்டில் முதன்மை அச்சில் தெரியுதோ அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே இந்த ஃபோக்கல் லென்த், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது எல்லாமே நம்ம வந்து குவி லென்ஸ் இந்த குழி ஆடியில் பார்த்த சேம் தான். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்படி ஒரு ஃபுல் சர்க்கிளாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் சர்க்கிளாக ஒரே நிமிஷம் எழுத மாட்டேங்குது என்னன்னு தெரியல. இதை நம்ம வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சென்டர் வரும். அதான் என்னன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இல்லைன்னா வளைவு மையம். இந்த வளைவு மையத்துக்கும் இந்த ஆடி மையத்துக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் என்ன சொல்லுவோம்னா வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளைவு ஆரம் தெரிஞ்சுட்டு இந்த போலுக்கும் சிக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடைப்பட்ட தொலைவு தெரிஞ்சுட்டா நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டினில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா மியூ அப்படிங்கக்கூடிய ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன? 4/3 மியூ என்னன்னா 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்யூடுக்கு இது என்னன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லைன்னா ஒளி விலகல் எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன? 4/3. இது 4 அப்படின்னா என்னன்னா இதில் மியூ அப்படிங்கக்கூடியதுக்கு இதோட கரெக்ட் இது என்னன்னா C/B. சினா என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். ஓகேவா? டிவைடட் பை V அப்படின்னா என்ன? இது V எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம்.
ஒரு வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் வேகம். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்னன்னா 3 × 10⁸ 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை அந்த லிக்விடில் நமக்கு கொடுத்த லிக்விடில் வேகம் என்ன, ரெண்டையும் டிவைட் பண்ணால் அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை ஒளியின் வேகத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு 4/3 அப்படின்னு கிடைக்குது. இது எதை குறிக்குதுன்னா, இப்போது நமக்கு ஃபோக்கல் லென்த்து வெற்றிடத்தில் ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, ஒரு குவியாடி இருக்குது, அதோட ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏரில். அதே மாதிரி லிக்யூடில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த லிக்யூட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் என்னென்னா அந்த லிக்யூடோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, அந்த லிக்யூடோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது வெற்றிடத்தில் போகக்கூடிய வேகம் டிவைடட் பை அந்த குறிப்பிட்ட லிக்யூடில் ஒளியின் வேகம், ரெண்டையும் டிவைட் பண்ணி தான் அந்த லிக்யூடோட ஒளிவிலகல் எண் மியூ = 4/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அது எந்த மாதிரியான லிக்யூட் குறிக்கக்கூடிய அந்த எண். ஓகேவா? இதில் ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபோக்கல் லென்த் என்னன்னா சேம் தான், எஃப் தான். ஓகேவா? இப்போது ஒளி இப்படி நமக்கு தெரியும், இப்படி ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி மீட் ஆகக்கூடிய இடம் தான் நமக்கு ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி மீட் ஆகக்கூடிய இடம். முதன்மை அச்சில் மீட் ஆகக்கூடிய அந்த இடம் பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு, குவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோக்கஸ் இல்லைன்னா குவியம். அதுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த லிக்யூடில் வச்சாலும், நீங்கள் ஏரில் இந்த மிரரை வச்சாலும் சரி தான், லிக்யூடில் வச்சாலும் சரி தான், வெற்றிடத்தில் வச்சாலும் சரி தான், எங்கே வச்சாலும் ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி மீட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் சேம் அதே பாயிண்டில் தான் மீட் ஆகும். அது எங்கேயுமே வேரி ஆகாது. நீங்கள் வைக்கக்கூடிய லிக்யூடை பொறுத்தோ எதை பொறுத்தும் அது வேரி ஆகாது. சேம் ஒரே பாயிண்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி மீட் ஆகும். அதனால தான் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் எங்கேயும் சேஞ்சே ஆகலை. அதனால அந்த போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட லென்த்தும் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. அப்போது இங்கே கொடுத்துருக்குற இந்த வேல்யூலாம் தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம 4/3 அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூலாம் நம்ம பார்க்க தேவையே இல்லை. ஃபோக்கல் லென்த் இல்லைன்னா குவிய தொலைவு எந்த லிக்விடில் ஒரு மிரரை வச்சாலும் எங்கே பார்த்தாலும் அது சேமாக தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட்டு, ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆக்சிலரேஷன் தமிழில் இதுக்கு பேர் என்னன்னா முடுக்கம். என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர் முடுக்கம் இல்லைன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கக்கூடியது எதுக்கு எதிரானதை நம்ம எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷன் நம்ம ஆக்சிலரேட்டரை கொடுக்கும்போது என்ன ஆகுது, பைக்கில் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுது, வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, வேகம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இப்போ நம்ம ஆக்சிலரேஷனை கொடுக்கும்போது, ஆக்சிலரேஷன் முடுக்கத்தை கொடுக்கும்போது ஒரு வெலாசிட்டி என்னன்னா திசைவேகம். திசைவேகம் தமிழில் திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். திசைவேகம் இன்க்ரீஸ் ஆனால் அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முடுக்கம் இல்லைனா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். இப்போது ஒரு வெலாசிட்டி கம்மியானால் அதை நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா திசைவேகம் மாறும் விகிதம். திசைவேகம் மாறும் விகிதம் அதுதான் என்னென்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. திசைவேகம் மாறும் விகிதம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வண்டி 20 km/h போயிட்டுருக்கு. 20 km/h போயிட்டுருக்கு. இதில் மீட்டர் பெர் செகண்ட்லேயே சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஒரு கார் போகுது 20 m/s திசை வேகத்தில் போயிட்டுருக்குது. ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் இது 30 m/s போகுது. இப்போது இதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆக்சிலரேஷன்னா என்னென்னா வெலாசிட்டி மாறும் விகிதம். வெலாசிட்டி ஆக்சிலரேஷனோட இது என்னென்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இப்போது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ்
இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் தான் என்னென்னா ஆக்சிலரேஷன். இப்போது ஃபைனல் வெலாசிட்டி என்ன 30, இனிஷியல் வெலாசிட்டி என்ன 20. எவ்வளவு செகண்டில் மாறி இருக்குது 5 செகண்டில் மாறி இருக்குது. இப்போ இதோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 10/5 இதை டிவைட் பண்ணால் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது எப்படி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா இங்கே மேலே மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும், இந்த டைமுக்கு ஒரு செகண்ட் இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்தா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் யூனிட். ஆக்சிலரேஷனோட யூனிட்டும் கேட்பாங்க, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, இது என்ன ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இல்லைனா வெறுமனே ஆக்சிலரேஷன் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது எதிர் முடுக்கம். இது அப்படி உல்டாவாக போடுங்க. வண்டி ஃபஸ்ட்டு வந்து 30 மீட்டர் பெர் செகண்டில் போயிட்டுருக்கு இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனலாக அது வந்து பிரேக் ஏதோ போட்டுட்டாங்க, 5 செகண்டுக்கு அப்புறம் 20 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறுது. இதை நம்ம ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி 20, இனிஷியலில் வந்து 30 இருந்திருக்கு, டிவைடட் பை 5. இது நேரம் மைனஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போது வெலாசிட்டி வந்து கம்மியானா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, திசைவேகம் வந்து கம்மியானா அதை வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னும், திசைவேகம் வந்து பாசிட்டிவ் சைடு இன்க்ரீஸ் ஆனால் அதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இல்லைன்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னென்னா வெலாசிட்டி இல்லைனா திசைவேகம் நெகட்டிவாக போகிறது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது கம்மியாகிறது தான் என்னென்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இல்லைனா எதிர் முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா வெலாசிட்டி டைமை பொறுத்து வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இல்லைனா வந்து முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைனா வெறுமனே ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம், டைமை பொறுத்து வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராசஸஸ் ஆர் மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பியூரிஃபைடு மால்டன் ஓர். எந்த மெத்தடை பயன்படுத்தி ஹை ரியாக்டிவ் மெட்டலை அதோட தாதுவிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட உருகிய நிலையில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட அந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நமக்கு தெரியும் மெட்டல் எல்லாமே அதோட தாது இல்லைனா ஓரில் இருந்து பிரித்தெடுப்போம். இந்த ஓரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட மண் இதெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணுவோம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெட்டலை அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலை வந்து பிரித்தெடுப்போம். இதுக்கு மெட்டலில் நம்ம வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல், மீடியம் ரியாக்டிவ் மெட்டல், உலோகம், அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம், குறைந்த வினைத்திறன் கொண்ட உலோகம், அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட வினைத்திறன் கொண்ட உலோகம் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். இது ஒரு வகைக்கும் ஒரு மெத்தடை வந்து நம்ம அதுலேருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே நம்மளோட கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெட்டலார்ஜி இல்லைனா உலோகவியல் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்ல இது இருக்குது. நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் இந்த எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணியிருக்கிறோம். நான் ஆப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஆப்பில் வந்து ரெக்கார்டர் கிளாஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போது இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ஆப்ஷன் என்னென்னா கால்சினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்சினேஷன் அப்படின்னா என்னென்னா காற்றில்லா சூழ்நிலையில் வருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கார்பனேட் தாதுக்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு லோ ரியாக்டிவ் மெட்டலை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக என்னென்னா கால்சினேஷன் அப்படிங்கக்கூடிய மெத்தடு. ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாதுவை எடுத்து குறைந்த வெப்பநிலையில் அதோட உருகு நிலையை விட கம்மியான வெப்பநிலையில், இப்போ 1000 டிகிரி செல்சியஸில் அது உருகுதுன்னா அதை விட கம்மியான வெப்பநிலையில் காற்றில்லா சூழ்நிலையில் இல்லைனா வந்து காற்றை கம்மியாக அதில் செலுத்தி வறுப்பாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து என்னென்னா ரோஸ்டிங் அப்படிங்கக்கூடியது. ரோஸ்டிங் அப்படின்னா என்னென்னா காற்றுள்ள சூழ்நிலையில் வறுத்தல். இப்போ இது வந்து எந்த ஓருக்கு பயன்படுத்தாங்கன்னா சல்ஃபைடு ஓர். இப்போ தாதுவில் லோ ரியாக்டிவ் மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடியதா இந்த கால்சினேஷன் மாதிரி ரோஸ்டிங்கும். இது எந்த வகையான லோ ரியாக்டிவ் மெட்டல்னா சல்ஃபைடு இருக்கக்கூடிய தாது, சல்ஃபைடு இருக்கக்கூடிய லோ ரியாக்டிவ் மெட்டலில் பயன்படுத்துவாங்க. ஓகேவா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான அளவு காற்றை செலுத்தி வறுப்பாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால இதை வந்து காற்றுள்ள சூழ்நிலையில் வறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ரோஸ்டிங்க. இதுவும் லோ ரியாக்டிவ் மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஹை ரியாக்டிவ் மெட்டலுக்கு பயன்படுத்தக்கூடியது என்னென்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கக்கூடிய மெத்தடு. எடுத்துக்காட்டு வந்து அலுமினியம் மெட்டலை வந்து பிரித்தெடுக்கிறது. அலுமினியத்தை அதோட தாதுவான பாக்சைட்ல இருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பாக்சைட்டை வந்து அலுமினாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அலுமினாவோட ஃபார்முலா என்னென்னா Al2O3. இதில் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜனை அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோலைசஸ் மெத்தட் மூலமாக பிரித்தெடுப்பாங்க. எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னா இந்த மாதிரி 2 இது இருக்கும்.
இதில் பாசிட்டிவ் சார்ஜ், இதை வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த டேங்கில் வந்து நெகட்டிவ் சார்ஜை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த Al2O3 இது உருகிய நிலையில் இருக்கும். அதை இதில் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆனோடு வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டேங்க் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஆக்சிஜன் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இந்த ஆனோடு பக்கம் வந்து ரீச் ஆகி இது வந்து அப்படி மேலே போயிடும். ஓகேவா? இந்த குமிழாக மேலே போயிடும் ஆக்சிஜன். இந்த கேத்தோடு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா அலுமினியம் போய் படிஞ்சிடும். கேத்தோடு அலுமினியம் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. Al2 அலுமினியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அலுமினியம் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த டேங்கில் படியும். அப்படி நம்ம அலுமினியத்தை தனியாக பிரிச்செடுத்துடலாம். இந்த அலுமினா அப்படிங்கக்கூடியதுலேருந்து அலுமினியத்தை தனியாக பிரிச்செடுத்துடலாம். இது வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டலுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் வந்து எதுக்கு அப்படின்னா ஹை ரியாக்டிவ் மெட்டலை அதோட தாதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் இது என்னன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த லாஸ்ட் எலமெண்ட் இன் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டவாஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? நியூலாண்டின் எண்மை விதிப்படி எது லாஸ்ட் தனிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தனிம வரிசை அட்டவணை. கெமிஸ்ட்ரியில் தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் வரக்கூடியது தான். தனிம வரிசை அட்டவணைலாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட் கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? இதில் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தனிமங்களை அதோட அணு நிறை அடிப்படையில் அட்டாமிக் மாஸை பொறுத்து தனிமங்களை வரிசைப்படுத்தியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் வரும். லாஸ்ட் எது இருக்கும் அப்படின்னா தோரியம் இருக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க, தோரியம். இது 56வது தனிமமாக வச்சிருப்பாரு. இந்த நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டவாஸ் அப்படின்னா என்னன்னா, இவர் நியூலாண்டின் எண்மை விதி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சரிகமா பதனிசால எப்படி சா, அதுக்கப்புறம் ரி, கா, மா, பா, தா, நீ, அதுக்கப்புறம் என்ன வரும், மறுபடியும் சா வரும். அப்போது இதில் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 அடுத்து 8வது இதுவும் இப்போ ஃபஸ்ட்டு சா இருக்குது, 8வதும் சா தான் வருது. அதே மாதிரி நியூலாண்ட் ஆக்டவாஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, ஃபஸ்ட்டு தனிமமும் 8வது தனிமமும் ஒரே பண்பை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் நடத்தியிருக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the number of resistors are connected in series circuit. ஓகேவா? the value of current என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடைகளை, மின் தடைகளை தொடர் இணைப்பில் இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர் இணைப்பில் இணைச்சிருக்காங்க. இதில் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இதுலேயும் ஒரு ரெசிஸ்டர்லையும் நமக்கு சீரியஸ் கனெக்ஷனில் எப்போவுமே கரண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கும். இதில் 5 ஆம்பியர் செலுத்துகிறாங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னா இதுலேயும் 5 ஆம்பியர் தான் இருக்கும், இதுலேயும் 5 ஆம்பியர் தான் இருக்கும், இதுலேயும் 5 ஆம்பியர் தான் இருக்கும். தொடர் இணைப்பில் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும், ரிமைன்ஸ் சேம். எது மாறும் அப்படின்னா வோல்டேஜ், மின் அழுத்தம் மாறுபடும். ஓகேவா? கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும், மின்னோட்டம் சேமாக தான் இருக்கும். மின்னோட்டம் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இதுவே பக்க இணைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னன்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த இடத்துல இருந்து கரண்ட்டை கொடுக்குறோம், இந்த மாதிரி 3ஆக பிரியுது, இல்லைன்னா 4 5 எவ்வளோனாலும் பிரியும். இப்படி இருக்கிறத வந்து நம்ம பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கரண்ட் வந்து ஒரு இடத்துலையும் வேரி ஆகும். ஏன்னா இதில் கரண்ட் பாயிறதுக்கு நிறைய பாதை இருக்குது. இந்த பக்கம் போகலாம், இப்படி போய் இப்படி வரலாம், இல்லைன்னா டைரெக்டாக இங்கே போகலாம், இப்படி வரலாம். இதனால் இங்கே கரண்ட் வந்து வேரி ஆகும். இதில் வந்து ஒரே பாதை தான் இருக்குது, கரண்ட் வந்து சேமாக இருக்கும். தொடர் இணைப்பில் சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட் எப்போவுமே சேமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இங்கே நீங்கள் ஒரு பல்ப் வைக்கலாம், இங்கே ஒரு ஃபேன் வைக்கலாம், இதில் ஒரு டிவியை கனெக்ட் பண்ணலாம், எல்லா இதுக்குமே சேமான கரண்ட் போகும். தொடர் இணைப்பில் பக்க இணைப்பில் கரண்ட் வந்து பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நேம் த மெட்டல் தட் கேன் பி ஈஸிலி கட் வித் த நைஃப். எந்த மெட்டலை நம்ம வந்து ஈஸியாக நைஃபாலே, கத்தியாலே கட் பண்ணலாம். இது வந்து கெமிஸ்ட்ரியில் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல், நான் மெட்டல் மற்றும் மெட்டலாய்டு, அலோகம் மற்றும் உலோகப்போலி அப்படிங்கக்கூடிய யூனிட்ல நான் நடத்தியிருக்கிறேன். இது எல்லாமே மெட்டலோட பண்புகள், இது எல்லாமே நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில். ஓகேவா? இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியதான்.
இதுல எந்த மெட்டலை உலோகத்தை நம்ம கத்தியாலே கட் பண்ணிடலாம் அப்படின்னா சோடியத்தை நம்ம வந்து கத்தியாலே கட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெரியலனா கூட நமக்கு இந்த இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். காப்பர் ஒயரை நம்ம வந்து கத்தியால கட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கட்டியா இருந்தா கட் பண்ண முடியாது. காப்பரை கட் பண்ண முடியாது. கோல்டை நம்ம கத்தியால கட் பண்ண முடியுமானா நம்ம யோசிச்சு பார்த்தாலே கட் பண்ண முடியாது. அலுமினியம் பாத்திரம்லாம் வீட்டில் இருக்கும். அதை கட் பண்ண முடியுமானா கட் பண்ண முடியாது. அப்போ இதில் இல்லாதது என்னன்னா சோடியம். நமக்கு தெரியாதது ஒன்றே ஒன்று தான் சோடியம் அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப லேசான ஒரு தனிமம் தான் என்னன்னா சோடியம். உலோகம் தான் என்னன்னா சோடியம், லித்தியம், பொட்டாசியம். தமிழ்லையும் இதுக்கெல்லாம் இதே பேர் தான். ஓகேவா? சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து லெட். லெட்டுக்கு தமிழில் வேறு ஏதோ நேம்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்துக்கோங்க. சோடியம், லித்தியம், பொட்டாசியம், லெட். இது எல்லாமே நம்ம வந்து லேசான உலோகங்கள். இதை நம்ம வந்து கத்தியாலே கட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which gas is released when water is added to the bleaching powder? ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CaClO2. ஓகேவா? இதோட கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஹைப்போக்ளோரைட். கால்சியம் ஹைப்போக்ளோரைட். இதில் நம்ம வந்து நீரில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த குளோரின் மட்டும் தனியாக பிரிஞ்சிரும். ஓகேவா? இந்த விச் கேஸ் இஸ் ரிலீஸ்டு, எந்த கேஸ் வந்து வெளிவரும் அப்படின்னா இதை நம்ம ப்ளீச்சிங் பவுடரை தண்ணியில் கலக்கும்போது ஒரு குமிழாக வரும். அது எந்த கேஸ் அப்படின்னா இந்த குளோரின் கேஸ் தான். ஓகேவா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டல் வந்து 18 கொஸ்டின் வந்து 2018 ஏஎல்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஷிஃப்ட்டுக்கும் அந்த இதில் நடந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கும் கொஸ்டின் வேரி ஆகுது. சயின்ஸ் கொஸ்டின் 20, 18, 21 அந்த மாதிரி வேரி ஆகுது. இதில் வந்து 9/8/2018 கேட்ட கொஸ்டினில் 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் வந்து கீழே நம்ம ஆப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் கிளியராக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். அந்த டாப்பிக்கே படிக்காமல் கிளியராக தெரியாமல் கொஸ்டினை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்கோர் பண்ணுறது மறந்துடும். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.